சாவி போச்சு. எங்கே விழுந்துச்சுன்னு தெரியலையே. சிச்சோ, ஒருவேளை
அங்கே இருந்த கிளாஸ் இங்கே எப்படி? புரியலையே. ஐய், யாரு? யாருங்க? சரக்கு. என்னோட சிகார் காணும். சிகரெட். ஓ,
என்ன தம்பி எப்போ வந்தீங்க? காலையில் தானே வந்தேன். ரொம்ப நாள் ஊர் பக்கமே காணோம். நிறைய வேலை, அதான் வர முடியல. அப்புறண்ணே, நம்ம ஊரில் ஏதாவது திருட்டு பயம் ஏதாவது இருக்கா? டீ குடிக்கவே காசு இல்லாத ஊர்ல திருட என்னதான் தம்பி திருட வர போறான்? இல்ல, பேய் பிசாசு இந்த மாதிரி ஏதாவது? என்ன தம்பி நீங்க வேற காமெடி பண்ணிட்டு. சரிண்ணா. சரி தம்பி வரேன். Female escort. Oh. Number 822114. Can you hear me? Yes, sir. ASL, please. 32 Melchennai. Your need, sir. Hour basis or full day, sir? Of course, full day. For full day, 25,000 charge, sir. Oh, okay. No problem. Okay, sir. Pickup point, address, vehicle number. Message பண்ணுங்க, sir. உங்க need எப்போ, sir? Tomorrow morning? Okay, sir. Exact time சொல்லுங்க, sir. 9:30. Okay, sir. Confirmed. Thank you, sir. Oh, baby, already waiting, huh? Do வந்துட்டேன். இவனா தான் இருக்குமோ? ஆனா கார் நம்பர் வேறையே இருக்கே. ஹாய். ஹாய். ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சுட்டேனா? நீங்க? ஐ அம் ஜான். என்ன என்னோட கார் நம்பர் வேறையா இருக்குன்னு பார்க்குறியா? என்னோட கார் சர்வீஸ் விட்டுருக்கேன், போலாமா? ஓ, ஐம் சொப்னா. ஆனா ஏஜ் என்னன்னு சொல்ல மாட்டேன். மேபி அரௌண்ட் 25. வாவ், எப்படி கண்டுபிடிச்சீங்க? எக்ஸ்பீரியன்ஸா? ஆமா, இங்க இருந்து பாண்டிச்சேரி எவ்வளவு தூரம்? அது போகிற ரூட்டும் ஓட்டுற ஆளையும் பொறுத்து மாறும்.
வாவ், எவ்வளோ பெரிய வீடு. ரொம்ப நல்லா இருக்கு. ம். பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ம். சீக்கிரம் வாங்க. ஏன் இவ்வளோ ஸ்லோ? ம். ரொம்ப அவசரப்படுறியே. ஏய். ம். ம். அப்புறம் ஏய், என்ன பண்ண போற? ஓய், நைஸ். எங்க போற? ஏய், ஸ்விம்மிங் பூலில் வெயிட் பண்ணுறேன், வாங்க. ரொம்ப குளிருது, டைம் வேற ஆச்சு, போகலாம். சீக்கிரமா நிக்கிறேன். போ, வரேன். ஜான், ஆ? ஜான், ஏன் ஒரு மாதிரியா உட்காந்துருக்கான்? ஜான், ஆ? ஜான், ஆ? எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். உனக்கு டைம் ஆயிடுச்சுல்ல? இதோ இப்போ அனுப்புகிறேன். 2 minutes. எனக்காக வெயிட் பண்ண ப்ளீஸ். பயப்படாத. ப்ளீஸ் சீக்கிரம் போகணும். 2 minutesல போயிடலாம் பேபி. ஓகே, ம். மேலே வெயிட் பண்ண. ஹாய். ம். ஹாய். அப்பாடா, இப்போவாவது வந்தியே. உனக்கு தான் டைம் ஆச்சுன்னு சொன்னியே, ம். அதான் சீக்கிரம் அனுப்பலாம்னு வந்துட்டேன். ஜான், விடு. என்ன பண்ற? ஏய், ஓய், எங்க ஓடுற? நில்லு. இருந்து தப்பிக்க முடியாது. என்ன விட்டுடு. ப்ளீஸ், நான் என்ன தப்பு பண்ணேன்? ஜான், ஜான், ப்ளீஸ் என்ன விட்டுடு. சொன்ன கேளு ப்ளீஸ் ஜான். நீதானா சீக்கிரம் போகணும்னு ஆசைப்பட்ட? போ.
வாவ். Idiot. ஹலோ ஹலோ, ஒரு பொண்ணு குளிச்சிட்டு இருக்கத பாக்குறியே, அசிங்கமா இல்ல உனக்கு? பொண்ணதான் கேக்குறேன். இது என்னோட ப்ராப்பர்ட்டி. என்னோட பர்மிஷன் இல்லாம உள்ள வந்ததே தப்பு. உனக்கு அசிங்கமா இல்ல? முதல்ல வெளியில போ. பிரைவேட் ப்ராப்பர்ட்டினா என்ன வேணாலும் பண்ணுவியா? நான் யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? இரு, உனக்கு என்ன பண்ற பாரு. ஏய், அதிகமா பேசாத. சாவடிச்சிரும் உன்னை. முதல்ல வெளில போடி. இரு உன்னை. நீங்க கவர்மெண்ட் டாக்டர் இருந்தாங்களே, இருக்காங்களே இப்போ? பழைய டாக்டர் அம்மா காலி பண்ணிட்டாங்களே தம்பி. புதுசாக ட்ரைனிங் டாக்டர் அம்மா தான் தங்கியிருக்காங்க. அவங்க வீடு எங்க இருக்கு? அதோ அந்த 4வது வீடு. அந்த வெள்ளை வீடா? ஆமாம் தம்பி. ஓகேண்ணே, பார்ப்போம். சரிங்க தம்பி. யோ பரோட்டா கட்டியா? என்ன ஏன் ப்ராப்பர்ட்டில என்ன பண்ற? இல்ல, இங்க டாக்டர் அம்மா தங்கியிருக்கான்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போலான்னு. டாக்டர் அம்மாலாம் இல்ல, எப்போ செத்து போயிட்டாங்க. செத்து போயிட்டாங்களா? ஆமா. இல்ல, இங்க தான் இருக்கிறதா சொன்னாங்க பக்கத்துல. அதான் இல்லன்னு சொல்றேன்ல, எப்போ செத்து போயிட்டாங்க. தள்ளு. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க என் ப்ராப்பர்ட்டில? கெட் அவுட். dialed is currently not reachable. Please try again later. இங்கே தானே வரேன்னு சொன்னான். ஒருவேளை இன்னைக்கு ஏமாத்துவாளோ? ஹலோ, கோவிலுக்கு பின்னாடி கல்லு மேலே தான் உட்காந்துருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஹாய். வரேன். என்ன இவ்வளோ ஹைட்ல போய் உட்காந்துருக்க? சும்மா நீங்க என்ன ஈஸியா கண்டுபிடிக்கதான். ஹாய். வாங்க. நம்ம அப்படியே மூவ் பண்ணி சின்ன வாக் போலாமா? ஓகே. அப்புறம் நீங்க தான் சொல்லணும். இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? யா, ரியலி நைஸ். வாட்ஸ்அப்லலாம் அவ்வளோ ஜாலியாக சேட் பண்ண, இப்போ இவ்வளோ ரிசர்வ்டாக இருக்கு. முதல் தடவையாக மீட் பண்ணுறதுனால ஒரு சின்ன பதட்டம். இதில் என்ன பதட்டம்? என் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எல்லாம் சரியாயிரும். ஓகே, இன்னைக்கு ஃபுல்லாக நீ என் கூட இருக்க போகிற நினச்சா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா?
ஆனால் என்னை சீக்கிரமாக ட்ராப் பண்ணணும் ஓகேவா? ம், எவ்வளோ சீக்கிரம் அனுப்பணுமோ அவ்வளோ சீக்கிரம் சேஃப்டியாக அனுப்பி விட்றேன். போகலாமா? போகலாம். ஃப்ரூட் சாப்பிட்றியா? ஆ கன்ஷூட் பண்ணுறியா? ம் ஏன் துப்பாக்கின்னா பயமா? இல்லை இல்லை. போகலாமா? ம் சீக்கிரம் என்ன ட்ராப் பண்ணிடுங்க ப்ளீஸ். ம், கண்டிப்பாக சீக்கிரம் அனுப்பிடுறேன். கொஞ்சம் ஸ்லோவாக போகலாமே. நீ தானே சீக்கிரம் போகணும்னு ஆசைப்பட்ட, அதான். அதுக்கு நீ இவ்வளோ வேகமா? வாவ், நைஸ் டால். டோன்ட் டச். வாய்? அந்த பொம்மை யார் தொட்டாலும் எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது? அது நான் ரசிச்சு வாங்கின பொம்மை, அதை வேற யார் தொட்டாலும் எனக்கு பிடிக்காது. நைஸ் ஸ்விம்மிங் பூல். இதையாவது ரசிக்கலாமா? ம், கீ எல்லாம் கிடையாதா? இது சென்சார் லாக். என்னது எவ்வளோ லோன்லியா இருக்கு. என்ன இங்க வேற யாருமே இல்ல? ஏன் இங்கே நீ இருக்க, நான் இருக்கேன், வேற யார் வேணும்? அது சரி, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். நம்மள சுத்தி வேற யாருமே இல்லையே. நம்மளை சுற்றி இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்படியா? நான் வரும்போது வேற யாரையும் பார்க்கவே இல்லையே. இனிமே பார்ப்ப. கூடிய சீக்கிரம் உன்னை பார்க்க வைக்கிறேன். என்ன அங்க சத்தம்? யாரோ கத்துற மாதிரி இருக்கே. ஏய், எங்க போற? நில்லு. இருங்க பார்க்கலாம். என்னாச்சு? என்னாச்சுனா? ஏய், இல்லன்னு சொல்றேன். ஐயோ, என்னாச்சுனா? இவ்ளோ பிளேட் வருது, என்னாச்சு? ஐயோ, என்ன நான் பார்த்து வெட்டக்கூடாதா? இப்படி வெட்டிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருந்தா எடுத்துட்டு வரீங்களா? என்னடா அது? எல்லாத்தையும் கெடுத்துரும் போல இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, ஒன்னும் ஆகாது ஒன்னும் ஆகாது. இருங்க, பிளட் தான் தொடச்சிட்டு இருக்கேன், அப்புறமா கட்டு போடுறேன். ஒன்னும் ஆகாது, பயப்படாதீங்க. ஒன்னும் இல்ல, பவுடர் போட்டு கட்டு போடுறேன். ஒன்னும் ஆகாது. போதும், நீ உள்ள போ. ஓகே, நீங்க உடனே ஹாஸ்பிடல் போய் பாருங்க. ஏய், முட்டப்பல் படம் ஓட்டணும், அறிவு கட்டம். என்னாச்சு? இல்ல, இங்க வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது கொஞ்சம் லிக்கர் சாப்பிட்றியா? அச்சோ, எனக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்ல. ஓ, ஆனால் எனக்கு இருக்கு. நான் ஸ்விம் பண்ணிட்டே கொஞ்சம் லிக்கர் சாப்பிட போகிறேன். ஓகே? என்னங்க, எங்க போறீங்க என்ன விட்டுட்டு? நானும் வரேன்.
வாவ் நைஸ் வாவ். எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, நீங்க வாங்க. கமான், என்ன பயம்? இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி? வா. தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. என்ன என்ன கோவமா ஜான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி போலாமா? ரொம்ப டைம் ஆச்சு. ரொம்ப அவசரப்படுறியே. ஓகே போகலாம். நீ முன்னாடி போ, நான் வரேன். சரி ஓகே. ம். ஜான் சீக்கிரம் வாங்க. ம் வரேன். என்ன பண்ணிட்டு இருந்த பால்கனியில்? சும்மா சேட் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, நான் வந்ததுக்கு அப்புறமும் லேப்பே நோண்டிட்டு இருக்கீங்க? சும்மா ஒரு சின்ன வேலை முடிக்க வேண்டியிருக்கு, அதான் மெயில் அனுப்பிட்டு இருக்கேன். ஓ, ரொம்ப முக்கியமான வேலையா? ம் ஆமாம். ஓகே, நீ இருக்கிறதுனால இந்த வேலையை அப்புறம் பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்றை ஃப்ரீ பண்ணுறேன். ஆப்பிள் எப்படி அப்படியே சாப்பிடுறதா? ஓகே வெயிட். இவ வேற இதுக்கு இப்போ கால் பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை. லேப்பையும் மொபைலையும் மாத்தி மாத்தி நோண்டிட்டு இருக்கீங்க? இல்லை, சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ். ஓ, ரொமான்ஸ் தான் ஃபர்ஸ்ட். இல்ல ஜான், இப்ப வேண்டாம். ஏன்? ப்ளீஸ் லீவ் மீ. என்னாச்சு இப்போ? ஏய் ஏய், நில்லு, எங்க போற இப்போ? என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, வேண்டாம் ப்ளீஸ். கூல். ஏன் இப்படி பண்ற? இல்லை ஜான், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். டைம் ஆகுது ஜான், போலாம். எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா? உங்களுக்காக தானே இன்னைக்கு ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணேன். லவ் யூ. கம் ஆன். ஏன் இப்படி பண்ற? ஒன்றும் இல்லை ஜான், என்னை சீக்கிரம் ட்ராப் பண்ணுங்க. பிடிக்கலையா? இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். வேற போ. ப்ளீஸ் வேண்டாம்.
என்னாச்சு? ஆ? ஏன்? இல்ல ஜான், இப்ப வேண்டாமே. வேற எப்போ? எனக்கு டைம் ஆச்சு. சும்மா இருங்க. போதும் போடா. நில்லு. ஏய், தள்ளி விட்ட போற. சாரி சாரி. ஏய், உன் FB பாஸ்வேர்ட் சொல்லுடி. எதுக்கு இப்ப அது கேக்குறீங்க? எவ்வளவு பேரோட இந்த மாதிரி ஏமாத்திருக்க? சொல்லுடி. சொல்லு. ஏய். விடுங்க. என்னது ஆரம்பத்துல இருந்து எனக்கு சரியில்லை. நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஏய், சொல்லு. Totally everything is wrong here. இதெல்லாம் சீரியஸா தான் பண்றீங்களா? இதெல்லாம் விளையாட்டுக்கு பண்றது நிச்சயா? ஆ? ஏய், நில்லு போடா. ஏய். என்ன நடக்குதுங்க? ஒண்ணு புரியல. எவ்வளவு தூரம் ஓடுன்னு பார்க்கறேன். அண்ணா அண்ணா. எங்கேயும் யாரையும் காணுமே. யாராவது இருக்கீங்களா? ஓடு. எனக்கும் ஓடி விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஓடு. உங்க கால்ல வேணாலும் விடுறேன். நான் எந்த தப்பும் பண்ணல. அவன் என்ன கொல்ல வரான். இத்தனை வாட்டி சொன்னேன். என்கிட்ட நீ தப்பிக்கவே முடியாது. ஓட்டம் காட்டுற. ஆ? ஓடு. ஓடு. இப்போ போடு.
நீதானா? நானே தான். எங்க போயிட்டு வர? நான் இருக்கட்டும், நீ எங்க போயிட்டு வர? நான் சென்னை போயிட்டு ரிட்டர்ன் வரேன். என்ன அடிக்கடி சென்னை போற? என்னோட பிசினஸ் விஷயமா போயிட்டு வந்தேன். ஓ, என்ன பிசினஸ்? ஆடைகள் ஏற்றுமதி இறக்குமதி. ஓ, அப்படியா? நீ எங்க போயிட்டு வர? புக் வாங்கிட்டு வர போனேன். இந்த ஊர்ல இந்த மாதிரி புக்கெல்லாம் ஈஸியா கிடைக்குதா உனக்கு? கொடு பாப்போம். யார் ரைட்டர்? சேத்தன் பகத்தோட புக். சேத்தன் பகத், ஓன் இண்டியன் கேர்ள். படிச்சாச்சா? இல்ல, நாளைக்கு டிராவல்ல தான் படிக்கணும். நான் படிச்சுட்டு தருவேன். ஐயோ, நான் இன்னும் படிக்கல. பரவாயில்ல, அதான் நான் படிக்க போறேன்ல, அப்புறம் என்ன? சரி, நீ எப்போ சென்னை போற? நாளைக்கு. நானும் சென்னை போக வேண்டியது இருக்கு. பேசாம என் கூட வரலாமே? இல்ல, நான் ட்ரெயின்ல புக் பண்ணிருக்கேன். ம்ஹும். ஆமா, நீ எப்ப போற? நாளைக்கு உனக்கு எப்போ போகணும்னு சொல்லு. மார்னிங் 8 o'clock. அப்போ கூல். ஆர் யூ ஷூர்? நாளைக்கு மார்னிங் நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே? ஓகே. அப்போ புக்கு நாளைக்கு வாங்கிக்கோ. கொடுத்துருவேல்ல? என்ன நம்ப மாட்டியா? நம்புறேன். நான் ட்ராப் பண்ணவா? இல்ல, வீடு பக்கம் தானே. ஓகே, பாய். இவனை நம்பலாமா? ஏன் சென்னைக்கு போறேன்னு கேட்க மாட்டியா? சொல்லணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக சொல்லலாம். ஹையர் மெடிக்கல் கோர்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு. ஏன்னா எங்கே படிக்கலான்னு தான். பட் கிடைக்குமான்னு தெரியல. உனக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கே ஒரு டல்லாக இருக்கு. ஃப்ரீயாக விடு. அதுக்கு இல்லை, இந்த கோர்ஸ் ரொம்ப கஷ்டம். என்னால் படிக்க முடியுமான்னு தெரியல. முடியும், நினச்சா கண்டிப்பாக முடியும். ஆமா, உன் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? சொல்கிறேன். லாட் ஆஃப் ப்ரெஷர். அதனால ரொம்ப டயர்டாக இருக்கா. வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ்அப் போனால் எல்லாம் சரியாயிரும். நைஸ் ஸ்விம்மிங் பூல். உள்ள போ. ஓகே. ஜான், ஐ வாண்ட் டு ஸ்விம். மேலே என்னோட ரூமில் ஸ்விம் ட்ரெஸ் இருக்கு. நீ போய் மாற்றிட்டு வா. எதுக்காக நீ ஸ்விம் சூட் எல்லாம் வச்சிருக்க? கண்டிப்பாக ஒரு நாள் நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஓ, அதான் முன்கூட்டியே வாங்கி வச்சுட்டேன். ஃபார்வர்ட் திங்கிங். போய் மாற்றிட்டு வா. What are you doing? சும்மா விளையாட்டுக்கு. Come on. Hey. Hey. போதும், டைம் ஆயிடுச்சுல. இதுக்கப்புறம் தான் முக்கியமான வேலை இருக்கு. அதுக்கப்புறம் உன்னை சீக்கிரமாக அனுப்பி விட்டுறேன். ஏன்னா உனக்கு கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சுல. ஓகே? ஓகே. என்ன பண்ற?
சாரி. அதான் சாரி சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன? ஒரு காஃபி கிடைக்குமா? ஆனால் நீ தான் போடணும். நான் போட்டா நல்லா இருக்காத. நீ எப்படி கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் சாப்பிடுவேன். ஷோ? யா ஷூர், வா. ஹலோ, அதுக்குள்ள இன்னொரு சிகாரா? சாரி. இந்தா. உட்கார். எனக்கு கொஞ்சமா போதும். என்ன ஜான், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை, நேற்று ஒரு கனவு, உன்னை யாரோ கொலை பண்ணுற மாதிரி. என்ன ஜான், தேவையில்லாம ஏன் குழப்பிக்கிற? அதனால தான். என்ன யாரு கொலை பண்ண போறாங்க? ஜான், என்ன ஜான், ஏன் அங்க எங்க பார்த்துட்டு இருக்க? என்னாச்சு? இல்லை, அங்கே யாரோ போன மாதிரி இருந்தது. இங்க நீயும் நானும் மட்டும் தானே இருக்கோம், வேற யார் இருக்கா? ஏன் இப்போ டிஸ்டர்ப்டாவே இருக்க? சரி, அதை விடு. நீ என்ன இங்கே? உன்னை பார்க்க தான் வந்தேன். ஏன் வரக்கூடாதா? தாராளமாக வரலாம். இந்த ஃபால்ஸ், அந்த வீடு, நான் கூட உன்னோட ப்ராப்பர்ட்டி தான். யாரோட பர்மிஷன் உனக்கு தேவையில்லை. நீ எப்போ வேணால் வரலாம். நம்பலாமா? கண்டிப்பாக. சரி, நான் போகணும், டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். பாய் ஜான். பாய். ஜான், ஹலோ. ஹலோ. என்ன ஹலோ, நான் ரேஷ்மா பேசுறேன். ஓ, சாரி. ஃபோன் மாற்றிட்டேன், அதான் நம்பர் தெரியல. தப்பா எடுத்துக்காத. எப்படி இருக்க? யா, ஐ அம் ஃபைன். என்ன கால் பண்ண அப்பப்போ ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? அது ஒன்றும் இல்லை, நான் இங்கே வெளியூரில் இருக்கேன், கொஞ்சம் சிக்னல் வீக்காக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை, அதான். நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கிளம்புனேன், அதான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல, சாரி. சிக்னலே கிடைக்கல, அப்புறம் எப்படின்னா FB வாட்ஸ்அப்லாம் வர்றது. சரி, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். ஹலோ. சொல்லு. உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னேனே ஜான், பதிலே இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உங்களை மீட் பண்ணி ஆகணும். கிளம்பி வரீங்க. ஓ இல்லை டியர், நாளைக்கு மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்? ப்ளீஸ் ஜான். ஓஃப், சொன்னால் புரிஞ்சுக்கோ. நாளைக்கு என்னால் கண்டிப்பாக வர முடியாது. ஓகே, ஒன்று பண்ணுறேன், நான் சென்னை வந்தோடனே நேரில் வந்து உன்னை கண்டிப்பாக பார்க்குறேன். உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், அதை சிறப்பாக பண்ணுறேன். ஓகே, அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாது, நானே உன்னை கூப்பிட்றேன், சரியா? ஜான்,
மாயா மாயா நீயா மாயா நீதான் இத்தனை நாள் என்ன தொந்தரவு பண்ணியா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் மாயா. உனக்கு ஒன்று ரெடி பண்ற மாயா. வரேன். ஏய் மாயா, செத்து இடங்கள்ல நீ உன்னை என்ன பண்ணணும்னு தெரியும் எனக்கு. வரண்டி. என்ன நாத்தண்டி, உயிரோடு இருக்கும்போது எவ்வளவு வாசனையா இருந்த. செத்து என்ன பாடுபடுத்தினா நீ இப்ப பாத்தியா? ஓ என்ன ஜான், காஃபியோட எழுப்பலான்னு வந்தேன். விடிய போகுது, இன்னும் தூங்காமையே இருக்க. என்னாச்சு ஜான்? ஒன்றும் இல்லை. நான் டியூட்டிக்கு போகணும். வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகணும். நீ காஃபி குடி ஜான், நான் கிளம்புறேன். உன் வீட்டுக்கா? அப்போ இது யார் வீடு? இதுவும் உன் வீடு தானே? இங்கேயே ஃப்ரெஷ் ஆகலாமே. அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. அதுக்கான டைம் கண்டிப்பாக வரும். நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக போகணுமா? ரிலாக்ஸ். சரி போ. இப்போ என்ன? ஒன்றும் இல்லை. கோவமா? கோவம்லாம் ஒன்றும் இல்லை. நீ கூடவே இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அதான். சரி, அவ்வளோதானே. இருக்கேன். என்னாச்சு? ஜான், எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். ஓ சரி, போயிட்டு எப்போ வருவேன்? நான் ஈவினிங் வரேன். சரி, பார்த்து போ.
வணக்கம் ஐயா. ம் என்னையா ஃபாரன்சிக் சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு. பாடி எங்கே இருக்கு? உள்ளதான் ஐயா இருக்கு. நான் ஜான் காளிதாஸ், சுருக்கமா ஜான், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர். எல்லாம் வெளில போங்க. போமா. நான் இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ் எதிரியும் தோத்ததே கிடையாது. ஆனால் நானே தடமாறின ஒரு கேஸ் இருக்கு. வணக்கம் ஐயா. ம் பாடியை முதல்ல பார்த்தது யாரு? வெளியில வாட்ச்மேன் தான் முதல்ல பார்த்துருக்கான். வீடு 2 நாள் பூட்டி கிடந்திருக்கு. இவங்க பேர் மாயா, சிட்டிலேயே பெரிய பிஸ்னஸ்மேன். அரவிந்த் திசஸோட ஒய்ஃப். ஓ சார் எந்திரிச்சாச்சா? அரவிந்த் ஃபேக்டரியில இருக்காரு. நீங்க அங்க பார்க்கலையா? தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். ஹலோ ஹலோ, ஹே ஹே ஹே, எதுக்கு என்ன பண்றீங்க? டெல் மீ. ஹலோ, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க.
என்ன தேடுறீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? எனக்கு வேணுங்கிறத கேட்டா கொடுத்துருவியா? ஃபேக்டரியும் இல்லை, வீட்லேயும் இல்லை, வேற எங்கே தான் வச்சிருப்பான்? இவன் குரு நாராயண், அரவிந்த் டிசோசாவோட பிஸ்னஸ் பார்ட்னர். என்னோட ஹிட் லிஸ்ட்டில் இவன் ரொம்ப முக்கியமான ஆள். Come on, Arvind. Pick the call. ச்சே, Oh my God. எதுவா இருந்தாலும் நீங்க அரவிந்த் கிட்ட பேசிக்கோங்க. எனக்கு சேர வேண்டிய ஒரு பொருள் உன் புருஷங்கிட்ட இருக்கு. அதை கொடுக்கலன்னா அவனுக்கு சொந்தமான பொருளை நான் எடுத்துக்க வேண்டியிருக்கும். இப்போ எதுக்கு நீ இப்படி பிஹேவ் பண்ற? நான் தான் ஒரு மீட்டிங்ல மாட்டிக்கிட்டேன்னு சொல்றேன்ல. ஏன் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு அரவிந்த். அவன் என் கிட்ட வந்தப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? காலையில அவனுக்கு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அதை மனசுல வச்சுக்கிட்டு அவன் உன்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணியிருக்கான். இரு, நாளைக்கு காலைல கூப்பிட்டு அவனை என்ன பண்றேன் பாரு, போதுமா? இவன மாதிரி ஆளுங்க கூட பகைய வளர்த்துக்க வேண்டாம். அப்புறம் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா I can't live without you. Come on, மாயா. அவனால என்ன எதுவும் பண்ண முடியாது. You don't worry about that. மாயா, என்னாச்சு இப்போ? Give me. Oh shit. Yeah, relax. என்ன பண்ண வேலையை பாத்தியா? Cool baby. ஒரு நாள் அரவிந்த் டிசோசாவும் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டான். அந்த கேஸையும் நான் தான் ஹேண்டில் பண்ணேன். இந்த கேஸ் விஷயமா டிசம்பர் 13 மாயாவை முதல் தடவையாக சந்திச்சு. அந்த டிசம்பர் 13 என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்க போகுதுன்னு அப்போ எனக்கு தெரியாது. ஹாய் மாயா. இன்வெஸ்டிகேஷன் எப்படி போயிட்டு இருக்கா? அது விஷயமா தான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, இந்த கீயை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா? இந்த கீ உன் ஹஸ்பண்ட் இறந்து போன இடத்துலேருந்து கிடச்சது. மேபி இந்த கீயால் கூட உன் ஹஸ்பண்டை கொண்டோம் யாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓ, give me. இது உன் ஹஸ்பண்டோடதா? இது அவரோடது இல்ல. இப்போதைக்கு எனக்கு கிடைச்ச ஒரே ஆதாரம் இதுதான். இதை வச்சு கொலைகாரனை நெருங்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, பார்ப்போம். ஏனோ தெரியல, என்னையும் அறியாமல் இந்த கேஸில் அதிகமாக இன்வால்மெண்ட் கட்ட ஆரம்பிச்சு.
ஹலோ ஜான், கெட் அப், எந்திரிங்க. ஹாய் மாயா. சாரி, இந்த பக்கம் சும்மா ரவுண்ட்ஸ் வந்தேன். ரொம்ப டயர்டாக இருந்தது, அதான் வண்டியை போட்டு படுத்துட்டேன் அப்படியே. ஓ, என்னடா இந்த பொண்ணு தனியா இருக்காளேன்னு தானே காவல் இருக்கீங்க? சரி, நான் கிளம்புறேன். இவ்ளோ தூரம் வந்துட்டு காஃபி குடிக்காம போனா விட்டுருவனா? இல்லை, பரவாயில்ல. ஐ வில் மேக் யூ குட் காஃபி. கிளம்புறேன். அட வாங்க சார். ஓகே. தேங்க்ஸ். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? என் மேல அக்கறை எடுத்ததுக்கு. எதுக்கு தேங்க்ஸ்லாம்? அப்புறம் டோன்ட் கால் மீ சார், ஐ எம் ஜான். ஐ வில். ஆமாம், இவ்வளோ பெரிய வீட்டில் நீ மட்டும் தனியாகவா இருக்க? அரவிந்த் போனதுக்கு அப்புறம் சர்வன்ட் ப்ராப்ளம் சார், ஸோ தனியா இருக்கவே பழகிக்கிட்டேன். ஓகே, நான் கிளம்புறேன். பார்ப்போம். பாய் ஜான். பாய் மாயா. ஜான். என்னாச்சு? எங்கே இருங்க ஜான். தன்னோட கணவர் இழந்ததுனால மாயா மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தா. அவளுக்கு நான் தான் ஆறுதல் சொல்ல வேண்டியிருந்தது. மாயா, உள்ள போலாம், வா வா, நான் உன்னை தூக்கம். ஜான். ஒன்றும் இல்லை மாயா, ரிலாக்ஸ் ஆரு. ஜான் போகாத ப்ளீஸ். நான் எங்கேயும் போகல, இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறேன். John? John? Hi. Good morning. மார்னிங். I'm sorry. நேத்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல ஜான். He means a lot to me. ஏய், கமான் மாயா, சாவுங்கிறது ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு டெஸ்டினேஷன். அவரோட ஜேர்னி முடிஞ்சது, போயிட்டாரு. ஆனால் நீ இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியிருக்கு மாயா. தனியாவா? இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் உண்டு, லைஃப் பார்ட்னர் உட்பட. ப்ராக்டிக்கலாக இருக்கலாமே மாயா. ஒரு கட்டத்தில் எங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாச்சு. 2 பேரும் ஒன்றா வெளியெல்லாம் போக ஆரம்பித்தோம். அவளோட குழந்தைத்தனமும் வெகுளித்தனமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் என்னையும் அறியாமல் நான் அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்க ஜான் போறோம்? ஜான், எதிர்க்க வண்டி வருது, பாத்து பாத்து.
போலீஸ் லைஃப்னாவே ரொம்ப ரிஸ்க் இல்ல? ஒரு பக்கம் நான் மாயா கூட டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாலும் இன்னொரு பக்கம் என்னோட இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப கரெக்டாக போயிட்டு இருந்தது. மாயா என்னாச்சு? என்னாச்சு மாயா? உனக்கு எதாவது வலிக்குது ஜான். ஒன்றாகாது, பயப்படாது. இரு தோந்தர. ஜான் போகாதீங்க. என்னாச்சு மாயா? ரொம்ப வலிக்குதா? சரி எந்திரி. என் கூடவே இருங்க ஜான். சரி மாயா, நான் கூடவே இருக்கேன், ஒன்றும் ஆகாது. பார்த்து மெதுவா உட்கார். ரிலாக்ஸ் மாயா. மாயா யார் அது? உனக்கு அவனை தெரியுமா? எனக்கு யாருன்னு தெரியல. எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா அவனை? இல்ல, எங்கேயும் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல. என் கூடவே இருங்க ஜான். பயப்படாத, தைரியமா இரு, நான் இருக்கேன். அரவிந்தோட எதிரிகளால தன்னோட உயிருக்கு ஆபத்து வரும்னு மாயா ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சா. அதனால என்னோட அன்பு மட்டும் இல்லாம என் பாதுகாப்பும் அவளுக்கு தேவைப்பட்டுச்சு. Come on. முரட்டு பையன். யாரு? நானா? அப்புறம் பேட் பிடிச்சிருக்கு. ம். என்னையே கவுத்துட்டியே, திருட்டு பையன். ஏதோ ஒரு தூரத்துல சின்னதா ஒரு வீட்ல நீயும் நானும் வாழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும். போயிடலாம், எங்கேயாவது போயிடலாம், யாரும் தேடி வர முடியாத இடத்துக்கு. என்னாச்சு? என்னை விட்டு போகாத. ரொம்ப டைம் ஆயிடுச்சு மாயா, இரு வரேன். மாயாவுக்காக நான் அந்த கேஸ்ல ரொம்ப தீவிரம் காட்டினேன். இந்த கேஸை நீ கண்டுபிடிக்க முடியாது ஜான். அப்படின்னு அவன் நினைச்சா. அதுக்கான எல்லா விஷயத்தையும் ரொம்ப சரியாகவும் பண்ணியிருந்தா. தான் குளிக்கிற வீடியோவை தானே எடுத்து அதை தனக்கே அனுப்பிக்கிட்டு அது குருநாராயணன் அனுப்புனதா தன்னோட புருஷனை நம்ப வச்சா, என்னையும் நம்ப வச்சா. என்னோட இன்வெஸ்டிகேஷனை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லாத ஒரு ஆள் இருக்கிறதாகவும் அவன் தன்னை கொல்ல பார்க்கறதாகவும் சொல்லி என்னை அவ கூடவே தங்க வச்சுக்கிட்டா. இப்படி ஒவ்வொரு விஷயமா அவ பிளான் பண்ணி என்னை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா. அவனை பிடிக்க போன என்ன தடுத்தா.
என்னாச்சு பையா? உனக்கு ஏதாவது அப்போதான் எனக்கு மாயா மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சது. இதை எல்லாத்தையும் சரியா பண்ண மாயா தன்னோட ஹஸ்பண்ட் பெட்ரூம்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி இந்த சீக்ரெட் கேமராவை கவனிக்காம விட்டுட்டா. தன்னோட தப்பான நடவடிக்கை தெரிஞ்சுக்கிட்ட ஹஸ்பண்டை ஆடம்பரத்துக்காகவும் சொத்துக்காகவும் மாயாவே கொலை பண்ணிட்டு எங்கிட்ட அப்பாவியா நடிச்சா. என்னோட உண்மையான அன்பையும் அவளோட சுயநலத்துக்காக ரொம்ப தப்பா பயன்படுத்திட்டா. இந்த ஏமாற்றம் எனக்கு அளவுக்கு அதிகமான கோபத்தை உண்டு பண்ணுச்சு. அதன் விளைவு மாயாவின் மரணம். இவளால என் வேலை வாழ்க்கை எல்லாமே போச்சு. அதுக்கப்புறம் மாயா மாதிரி பொண்ணுங்களை துரத்தி வேட்டையாட ஆரம்பிச்சேன். ஜான் ஜான் என்னாச்சு என்னாச்சு சொல்லு. அங்க பாரு. அங்க என்ன என்ன ஜான்? அங்க யாருமே இல்ல. அவன் என்ன கொல்ல வந்திருக்கா? அங்க யாருமே இல்ல ஜான். இல்ல உனக்கு தெரியாது. ரிலாக்ஸ் ஆக, முதல்ல ரிலாக்ஸ் ஆக. யாருமே இல்லன்னு சொல்றேன்ல. ரிலாக்ஸ் ஆரு. கொல்ல போறான். கண்டிப்பா கொன்னுடுவா. எனக்குள்ள போக மாட்டா. பாரு எவ்வளவு காயம் பாரு. ஜான் ஓகே ரிலாக்ஸ் ஆரு. ஓகே ஓகே ரிலாக்ஸ். நான் உன்னை ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். நீ ஏதோ டிஸ்டர்ப்டாவே இருக்க. ஓகே காம் டவுன். வா ரிலாக்ஸ். வா. ஓகே. என்ன ஜான் ரிலாக்ஸ் ஆரு. எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணட்டுமா? வேண்டாம். நீ என் கூடவே இருப்பல்ல? கண்டிப்பா. சரி நீ படிச்சா நான் கிளம்புறேன். இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறியே. என் கூட வேற. நான் ஈவினிங் கண்டிப்பா வரேன் ஜான். இல்ல நீ என்னை விட்டு எங்கேயும் போகாத ப்ளீஸ். ஹாய் ஜான். ஹாய் ரியா. என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியே போறேன்னு சொன்ன, போலியா? ஏன் கேக்குற? நீ போனா கூட நானும் வரலான்னு பார்த்தேன். இல்ல போகல, வண்டி பிரேக் டவுன் ஓகே. ஆயிடுச்சு. என்ன ஈவினிங் ஆயிடுச்சு, இன்னும் லைட் போடாம இருக்க? கரண்ட் இல்ல. கரண்ட் இல்லையா? என்னாச்சு? என்னன்னு போய் பார்க்கலாம்ல. ஃபியூஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ வெயிட் பண்ணு, நான் போய் பார்த்துட்டு வரேன். இங்க பக்கத்துல தான் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி நீ ஜாக்கிரதையா இரு, நான் உடனே வந்துடுறேன். ஓகே. என்ன பாஸ்வேர்ட்? ஒருவேளை கார் நம்பரா இருக்குமோ? ஐயோ! இவனை போய் நம்பினே. வந்துட்டனே. ரியா, ரியா,
பாஸ்வேர்டு எப்படி? ரியா ஏய் ரியா ஏய் ரியா என்னோட ஃபோன் ரியா ஏய் யாருமா நீ? எதுக்குமா இங்க ஓடி வர? அங்க எங்க அங்க ஜான் என்னமாச்சு சொல்லு. என் லைஃபுக்கு நீ ரொம்ப முக்கியம் ரியா. நான் உன்னை கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன். இத பாருங்க சார். அவ என்ன கொல்ல வரா. சரி பாப்பா அழாத. விடுறா. டேய் டேய் விடுறா விடுறா. ஏய் என்னடா பண்ற? விடுறா. ஏய் விடுறா. விட மாட்டேன் ரியா உன்னை. ஜான் சொல்றது கேளு. விடுறா அவள. டேய் விடுறா அவள. டேய் ஜான் விட்டுறா. விட்டுறா அவள. டேய் விட்டுறா. சொல்றது கேளுடா. விட்டுறா. நம்ம தப்பு பண்றடா. விட்டுறா. டேய் விட்டுறா. டேய் டேய் விட்டுறா. போடா. சொன்னா கேளு. விட்டுறா. டேய் ஜான் விட்டுறா. விட்டுறா அவள. டேய் விட்டுறா. சொல்றது கேளுடா. என்னடா பண்ற? விட்டுறா. ஏய் விடுடா அந்த புள்ளைய. டேய் ஏன்டா அப்படி அநியாயம் பண்ற? விடு. விடு. ஏய் விடுடா. சார் இருங்க சார். வேண்டாம் போகாதீங்க சார். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? விடுடா. ஜான் என்ன பண்ணிட்டு இருக்க? ஜான் கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். ஏய் விடுடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? விடுடா. என்னமா பண்றாவன்? சொல்லுமா. அவன் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறான். அவன் கொலை பண்ண பொண்ணுங்கெல்லாம் அவனை பேய வந்து பழி வாங்குறத நினைச்சு இல்லாத ஒரு விஷயத்தோட சண்டை போட்டுட்டு இருக்கான். சார் ப்ளீஸ் சார் வாங்க சார். அவனை போய் காப்பாத்தலாம். ஏதாவது பண்ணிக்க போறா சார். செத்துடு ஜான். ஜான் என்ன பண்ணு? ஜான்
ஜானி இப்படி பண்ணிட்டியே? ஏமா எந்திரிமா, நீ ஏமா அழற? எந்திரி எந்திரி, சொன்னா கேளுமா, எந்திரிச்சு வாமா, எந்திரி எந்திரி, வா வா. ஐயா, நான் எஸ்ஐ மாசிலாமணி பேசுறேன். ஜான் கேஸ் விசாரிக்க எனக்கு ஏன் இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்? நான் உன்னை உண்மையா காதலிச்சிருந்தப்பா.